குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தங்க கத்தி சத்தம் போட்டு அழுகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள சமாதானப்படுத்த ஒருத்தராவது அவங்களுக்குன்னு இருக்காங்கன்னு அர்த்தம். முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க முன்னாடி தான் அவங்க அழுகவும் செய்வாங்க. இதுக்கு நேர்மாறாக ஒருத்தங்க தனிமையில் யாருக்கும் தெரியாமல் அழுதா அவங்களுக்குன்னு ஆறுதல் கூற உறவு யாரும் இல்லைன்னு அர்த்தம். இது பை பர்த் நம்மளுக்கு வந்தது பழக்கம்னு கூட சொல்லலாம். கீழே விழுந்த குழந்த ஃபஸ்ட்டு யாராவது நம்மளை பார்க்குறாங்களான்னு தான் பார்க்கும். யாருமே அதை கண்டுக்கலைன்னா எழுந்து அதை அடுத்த வேலையை பார்க்க போயிடும். அதே சமயம் யாராவது அச்சச்சோ புள்ள விழுந்துருச்சுன்னு ஓடுனா அப்போ தான் அழுகையை ஸ்டார்ட் பண்ணும் பாருங்கள். குழந்தையா இருக்கும்போது ஓகே, கண்டிப்பாக தூக்கி விட அழுகையை அமர்த்துறதுக்கு ஆள் இருக்கும். ஆனால் வளர்ந்த பின்னாடி அப்படி ஒரு உறவு ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, சுண்டக்காய் கறி, முட்டை, சாதம், தயிர்னு எல்லாம் பண்ணியாச்சு. ஜாலியாக சமைச்சு ஹாப்பியாக சாப்பிடுவோம்.